Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். நம்ம முகத்துல கரிய பூசிட்டாங்க. இப்ப மறுபடியும் நடிச்சு என்னடி ஆக போகுது? எனக்கு என்னமோ இந்த ஐடியா ஒத்து வராதுன்னு தோணுது. ஆமாண்டி, நமக்கு மரத்துல இருக்கிற பழம் வேணும்னா கல்லால அடிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு மரத்து முன்னாடி போய் நின்னுகிட்டு பாட்டு பாடி பழத்தை விழ வைக்கணும்னு நினைச்சா அதெல்லாம் ஒத்து வராதுரி. அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் விவரமானவங்க. நீ என்னதான் நல்லவளா நடிச்சாலும் அவங்க டக்குன்னு மோப்பம் பிடிச்சிருவாங்க. அதனால தாண்டி சொல்றேன், நீ இப்படியே நடிச்சு ஏமாத்தி நாடகம் போட்டுக்கிட்டு இருந்த, அப்புறம் நீ நல்லவளும் இல்லாம கெட்டவளும் இல்லாம பைத்தியக்காரி மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கணும். இத பாருடி, நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செய். அதிரடி பண்ணி அந்த வீட்டை டென்ஷன் ஆக்கி அவங்கள பயமுறுத்தி பதற வச்சு போதுண்டா சாமின்னு அவங்க எல்லாரையும் சரண்டர் ஆக வை. அதே சூட்டோட கார்த்திக்கோட கெத்தா ஒண்ணு சேர வழிய பாரு. அதை விட்டுட்டு நல்லவளா நடிக்கிறாளாம். எதுக்குடி? மா, நீ சொன்ன மாதிரிலாம் நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்துட்டேன். ஆனா என்னால கார்த்திக் பக்கத்துல நெருங்க கூட முடியல. அதனாலதான் இந்த பிளானையே போட்டேன். நிவன பாரு, சீக்கிரமாவே இலக்கியாவ என் வலையில விழ வச்சு அவ மூலமாவே கார்த்திக்கோட ஒண்ணு சேருவேன். இது நடக்கும் பாரு. நடந்தா சந்தோஷம்தான், ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என் ரூட்டு தாண்டி கரெக்ட். அவங்கள நேருக்கு நேரா மோதி ரெண்டுல ஒண்ணு பாத்துடணும். அப்போதான் அந்த குடும்பம் நம்ம வழிக்கு வரும். நான் சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். என் விளையாட்டு உனக்கு புரியாது. இலக்கியாவை நான் நிச்சயமா காலி பண்ணுவேன். இந்த முறை என் குறி தப்பாத. ஜானு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இத பாரு கௌதம், நீ என்கிட்ட எது வேணாலும் பேசு. ஆனா அந்த அஞ்சலிய பத்தி ஏதாவது பேச போறேன்னா சொல்லிடு. நான் இப்பவே கிளம்பி போயிடுறேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதை நீ எப்படி எடுத்துப்பியோன்னு தான் சங்கடமா இருக்கு. எதை பத்தி சொல்ல வர? அன்னைக்கு இலக்கியாவோட பர்த்டே பார்ட்டிய ஆசையா ரெடி பண்ண. ஆனா அது ஏன் நின்னு போச்சுன்னு உனக்கே தெரியும். அது இலக்கியா மனசுல எவ்வளவு ஏமாற்றத்தையும் ஏக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்குன்னு அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது. இப்ப எதுக்கு சுத்தி வளைக்கிற கௌதம்? ஸ்ட்ரைட்டா விஷயத்த சொல்லு. ஜானு, நின்னு போன இலக்கியா பர்த்டே பார்ட்டிய இன்னைக்கு கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். என்னப்பா இது? அவளோட பிறந்த நாள் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சுல்ல, இப்ப எப்படி? அது பரவாயில்ல ஜானு, நல்ல விஷயத்தை எப்ப செஞ்சா என்ன? இலக்கியாவை சந்தோஷப்படுத்தணும், அதான் என் ஆசை. ஓஹோ, அதுக்காக அன்னைக்கு மாதிரியே மகாராணிக்கு பார்ட்டி ஏற்பாடு பண்ண போறியா? நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஜானு, வீட்லயே சிம்பிளா ஒரு கேக் கட் பண்ணி கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். இலக்கியாவுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் ஐட்டம் ஏதாவது உன் கையால சமைச்சு தர முடியுமா? என்ன ஜானு யோசிக்கிற? இன்னும் இலக்கியா மேல கோவமா தான் இருக்கியா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இலக்கியாக்கு கோபி மஞ்சூரியனும் மஷ்ரூம் பிரியாணியும் ரொம்ப பிடிக்கும். நான் அதை அவளுக்காக சமைச்சிடுறேன். தேங்க்ஸ் ஜானு. அப்ப ரெடி பண்ணு, நான் போய் கேக் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சரி. அப்புறம் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் விஷயம் இலக்கியாக்கு தெரியாது. அவகிட்ட நான் இன்னும் சொல்லவே இல்லை. நான் வந்து சொல்லிக்கிறேன். வரேன், கிளம்புறேன். சரிப்பா. என்ன? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? நான் அப்படி போனதுக்கு அப்புறம் இலக்கியாவை பத்தி ஏதாவது தப்பு தப்பா சொல்லி ஜானுவை சமைக்க விடாம பண்ண போறீங்களா? வேண்டாம், உங்க சில்மிஷ வேலைய மூட்டை கட்டி வச்சுக்கோங்க. நல்லது இல்ல. கௌதம் இரு. சொல்லு ஜானு.
நான் ஒன்னு சொன்னா அதை கேப்பியா? என்ன ஜானு? சொல்லு. அது இலக்கியாக்காக ஒரு புது கார் வாங்கினல்ல, ஆமா. அதை வித்துருப்பா. என்ன சொல்ற ஜானு? ஏன் ஜானு? அது புது காராச்சே. அது என்ன கௌதம், என்னாச்சு? உனக்கு பிரசன்ட் பண்ண காரை ஜானு வித்துற சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்ல இலக்கியா, அந்த கார் வாங்கின நேரமே சரியில்லை. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நம்ம மன நிம்மதியே போயிடுச்சு. அந்த அஞ்சலியால நம்ம வீட்ல எவ்வளோ பிரச்சனை, என்னென்னமோ நடந்து போச்சு. அந்த கார் நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறது என் மனசு அப்படியே படபடன்னு அடிக்குது. அதனால வேற என்ன பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதாம்மா அந்த காரை வித்துருன்னு கௌதம் கிட்ட சொன்னேன். என்னப்பா, நான் சொன்னது சரிதானே? இல்ல ஜானு, அது வந்து இங்க பாரு கௌதம், நீ தலையிடாதேன்னு சொன்னாலும் என்னால இந்த குடும்ப விஷயத்துல தலையிடாம இருக்க முடியாது. அண்ணி கரெக்டா தானே சொல்றாங்க. காரால உன் பொண்டாட்டிக்கு மட்டும் ஆபத்து வந்தா பரவாயில்ல, இந்த குடும்பத்துக்கே ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அந்த காரை நான் வாங்கவே வேண்டான்னு சொன்னேன். ஆனா நீதான் உன் அருமை பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும்னு அடம் பிடிச்ச. அதனால இப்ப எவ்வளவு சிக்கல் பாத்தியா? கௌதம், அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இது பாரு, இனிமே நம்ம வீட்ல என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அது அந்த காரோட ராசியால தான் எனக்கு தோணும். அதனால தான்ப்பா சொல்றேன், அதை வித்துரு. அண்ணி, கார் எல்லாம் நல்ல கார் தான். எனக்கு என்னவோ இலக்கியோட ராசி தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு காரோட சேர்த்து இவளையும் அனுப்பி விட்டுட்டா நம்ம வீட்டை பிடிச்ச அத்தனை பிரச்சனையும் ஒழிஞ்சிரும். வேண்டாம். இதுக்கு மேல இலக்கியாவை தப்பா பேசுனீங்க, அதுக்கப்புறம் உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நான் ஏதாவது சொல்லுவேன். கௌதம் வேண்டாம் கௌதம், அவங்கள விடுங்க. சாக்கு கிடைச்சா என்ன ரணப்படுத்தி அதுல ஆனந்தப்படணுங்கிறது அவங்க பாலிசி. ஏய், நாம பிராக்டிக்கலா யோசிப்போம். அத்தை நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற மாதிரி காரை வித்துடுங்க கௌதம். இலக்கியா, அது உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த காரு, அதை எப்படி? பரவாயில்ல கௌதம், எனக்கு அந்த காரை விட நம்ம குடும்பத்தோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம். ஓகே, உன் மனசுக்கு அந்த ஆக்சிடென்ட் தப்பா பட்டுச்சு, நான் அந்த காரை வித்துறேன். சரிப்பா. காரை செல் பண்ண இப்பவே ஆன்லைன்ல ஆட் கொடுத்துறேன். ஆ, ஆட் கொடுத்துட்டேன். சந்தோஷமா? ம், சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் சரி. சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். பை இலக்கியா. என்னத்த அவர் ஏதோ வாங்கிட்டு வரேங்கிறாரு, உங்களை ஏதோ ரெடி பண்ண சொல்றாரு. என்ன விஷயம்? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கான். வா 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 Surprise-ஆ? வா வா. மறுபடியும் மாமியாரும் மருமகளும் ஒண்ணு கூட்டிடுவாங்க போல இருக்கே. விடக்கூடாது. சொல்லு பைரவி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அஞ்சலி விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது, அஞ்சலி விஷயமாவா? அவ பேரையே சொல்லாத, நான் அவ மேல செம கோவத்துல இருக்கேன். அந்த அஞ்சலி என்கிட்ட கெஞ்சி கூத்தாடி உதவிக்கு ஆளுங்களை கேட்டு வாங்கிட்டு கடைசியில கௌதம் இலக்கியாவை காப்பாத்தி என் முதுகுல குத்திட்டா. அவ நம்பிக்கை துரோகி. ச்சே, இனிமே அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. SSK, அஞ்சலி உங்களுக்கு துரோகம் பண்ணல. இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்காக அவ வேற ஒரு பிளான் போட்டா. ஆனா இப்ப அந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. ஏன், என்னாச்சு? ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, இன்னும் ஒரு அடி கால் எடுத்து முன்னாடி வச்ச காலே இல்லாம பண்ணிடுவேன். இந்த பாரு, நீ சண்டை போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அஞ்சலி இந்த வீட்ல தான் இருப்பா. இலக்கியா, அவளை கூட்டிட்டு வா, வா. உள்ள போலாம். வா அஞ்சலி, நீ வா. அண்ணா, டேய், போடா அந்த பக்கம். நான் தான் பேட் ஆகிறேன்ல. என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் ஏன் வீட்டுக்கே போறேன். என்னடி சொல்ற? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்ன உள்ள விடலனாலும் இதுதான் என் வீடு. என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கார்த்திக் என்ன புரிஞ்சு பாருமா. அன்னைக்கு அத்தை என்ன ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிடுவாங்கம்மா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சபாஷ் சபாஷ்,
அஞ்சலிக்கு நல்லா வேணும். என்ன நம்ப வச்சு கழுத்தறத்தால அவளுக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்கு. என்ன எஸ்எஸ்கே, அஞ்சலிய புரிஞ்சுக்காம இப்படி சந்தோஷப்படுறீங்க? கௌதம் இலக்கியாவை கேஸ்ல இருந்து காப்பாத்தி அது மூலமா அஞ்சலி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாகி நமக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைச்சா. அதுக்காக தான் போலீஸ்ல கூட இலக்கியாக்கு சாதகமா வாக்குமூலம் கொடுத்திருக்கா. ஆனா அது புரியாம அவளை போய் சந்தேகப்பட்டு சண்டை போட்டிருக்கீங்க. ச்சே, எல்லா பிளானும் சொதப்பிக்கிச்சு. அஞ்சலி நினைச்சது சக்சஸ் ஆயிருந்தா இந்நேரம் அவ வீட்டுக்குள்ள வந்திருப்பா. அவளை வச்சு நாம இலக்கியாவை ஈஸியா காலி பண்ணிருக்கலாம். அப்ப உண்மையாவே அஞ்சலி அப்படி ஒரு பிளான் போட்டிருந்தாளா? நான் கூட என்ன ஓவர்டேக் பண்ணி அவ இஷ்டத்துக்கு அவ செஞ்சுட்டுதான் நினைச்சு கோவப்பட்டுட்டேன். ச்சே. சரி, அஞ்சலி இப்ப எங்க இருக்கா? இங்க துரத்துனா எங்க போவா? போட்ட பிளான் தோத்து அவ அவங்க அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்திருக்கா. ஆனா இங்க நம்ம எதிரி இலக்கியாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு மறுபடியும் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அத நினைச்சாதான் எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. மறுபடியும் அந்த இலக்கியாவுக்கு பர்த்டே செலிப்ரேஷனா? என்ன சொல்ற? அதை ஏன் கேக்குறீங்க? அவளோட பர்த்டே அன்னைக்கு தானே அஞ்சலி மேல கார் மோதி செலிப்ரேஷன் மொத்தமும் கெட்டுடுச்சு. அதனால அன்னைக்கு கொண்டாட மிஸ் பண்ணத இன்னைக்கு கொண்டாடியே தீரணும்னு கௌதம் அடம் பிடிக்கிறான். வீடு மறுபடியும் செம ஹாப்பி மூடுக்கு வந்துருச்சு. இலக்கியாக்கு பிடிச்சத அண்ணி சமைச்சிட்டு இருக்காங்க. கௌதம் குஷியா பொண்டாட்டிக்கு கேக் ஆர்டர் பண்ண போயிருக்கான். அத பார்க்க முடியாம தான் நான் டென்ஷன்ல ரூமுக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணேன். ஹலோ ஹலோ ஹலோ, எதுக்கு டென்ஷன்? உடனே அஞ்சலி கிட்ட பேசி போலீஸ்ல அவ கொடுத்த வாக்குமூலத்தை வாபஸ் வாங்கிட்டு இலக்கியா வேணும்னே தான் கார்ல வந்து அவளை இடிச்சு கொல்ல பார்த்தான்னு கேஸ கொடுத்து அவளை ஜெயில தள்ள வேண்டியதானே? அது அஞ்சலிக்கும் தெரியும். ஆனா அத அவ அப்படி செய்யாம வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கா. என்ன பெரிய பிளான்? மறுபடியும் பர்த்டே ஃபங்க்ஷன், கார், கிஃப்ட்னு இலக்கியா சந்தோஷமா இருப்பா. நாம அதை பார்த்துட்டு இருக்கணுமா? நாம வேற ஏதாவது செஞ்சு ஆகணும் பைரவி. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா என்ன செய்யறதுன்னு தான் தெரியல. ஆனா இதுல ஒரே ஒரு சந்தோஷம், அந்த இலக்கியாவுக்கு கௌதம் கிஃப்டா கொடுத்த கார் இப்ப அவ கையை விட்டு போகுது. அது ஒண்ணுதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. என்ன சொல்ற? ஆமா, காரை புதுசா வாங்கி பூஜை போட்டு எடுத்துட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த கார் ராசி இல்ல, அத வித்துருன்னு அண்ணி சொன்னாங்க. கௌதமும் அத சரின்னு ஏத்துக்கிட்டு இப்ப அந்த காரை விக்கிறதுக்கு ஆன்லைன்ல ஏதோ விளம்பரம் கொடுத்திருக்கான். அப்படியா? எஸ்எஸ்கே, என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல பைரவி, நான் அப்புறம் பேசுறேன். வச்சுட்டுமா? என்னாச்சு திடீர்னு போனை கட் பண்றீங்க? இல்ல இல்ல, எல்லாம் காரணமா தான். நீ போன வை. என்னாச்சு? ஹலோ மிஸ்டர் கௌதம். ஆமா சார் வணக்கம், என் பேர் கஜேந்திரன். ஓகே. நான் கார் சேல்ஸ் பிசினஸ் பண்றேன். உங்க காரை விற்க போறதா ஆன்லைன்ல ஆட் கொடுத்துருக்கீங்க. அது விஷயமா தான் ஃபோன் பண்றேன். காரை பார்க்கலாமா சார்? எப்போ பார்க்க வரீங்க? நாளைக்கு ஓகேவா உங்களுக்கு? இன்னைக்கு முடியாதா சார்? இன்னைக்கா? சாரிங்க, இன்னைக்கு என் ஒய்ஃபோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்காக சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும். இன்னைக்கு கொஞ்சம் பிஸி. நாளைக்கு வாங்களேன். சாரி சார், எனக்கு எதையும் தள்ளி போடுற பழக்கம் இல்லை. இன்னைக்கு நல்ல நாள், தேதி வேற எனக்கு ராசியான நம்பரா இருக்கு. அதான் இன்னைக்கே காரை பார்த்துட்டு செட் ஆயிடுச்சுன்னா வாங்கிடலாம்னு பாக்குறேன். ஓ அப்படியா? நான் வர கேக் ஆர்டர் பண்ண போய்கிட்டு இருக்கேன். இப்போ எங்க சார் இருக்கீங்க? நான் வலசரவாக்கம்ல. அட, நானும் வலசரவாக்கத்துல தான் இருக்கேன். பிசினஸ் கிளையண்ட் ஒருத்தரை பார்க்க வந்தேன். உங்களுக்கு ஓகேன்னா இப்பவே கூட பார்க்கலாம். அப்படியா? சரி, எக்ஸாக்டா எங்க இருக்கீங்க இப்போ? பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கேன். ஓ சரி, நீங்க அங்கே இருங்க, நான் வந்துடுறேன். சரி சார், உங்க கார் நம்பரு? TN10 BX 7518. ஓகே சார், நீங்க வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. சார் ஃபோன் பண்ணது? நான் தான். ஹலோ சார், கௌதம். சார், நீங்க கௌதம் என்டர்பிரைசஸோட MD கௌதம் தானே? ஆமா. வெரி நைஸ் டு மீட் யூ சார். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்.
உங்க ஃபீல்டுல பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்டை கண்டினியூஸா நீங்க தான் வாங்கியிருக்கீங்கன்னு மீடியால கூட பார்த்தேன். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் சார். விற்கிறதா நீங்க ஆட் கொடுத்தது இந்த கார் தானே? இதான். ஆமா. 2025 மாடலா சார்? ஆமா. எப்போ வாங்குனீங்க? போன வாரம் தான். போன வாரமா? அதுக்குள்ள ஏன் சார் விற்கிறீங்க? சம் பர்சனல் ப்ராப்ளம். இப்போதைக்கு கார் தேவைப்படல, அதான். ஓகே. என்ன ரேட் சார்? சார், நான் வாங்கும்போது ஆன் ரோட் 20 lakhs வந்துச்சு. என்ன ரேட் கொடுக்க முடியும் நீங்க சொல்லுங்க. ஷோரூமில் எடுத்த மாதிரி கார் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட எனக்கு ஓகே தான். இருந்தாலும் செகண்ட் சேல்ஸ்னு வரும்போது கொஞ்சம் நஷ்டம் ஆகத்தான் செய்யும். நீங்கள் 17 lakhs கொடுத்தீங்கன்னா மேற்கொண்டு கொஞ்சம் அமௌண்ட்டை கூட வச்சு நான் யாருக்காவது விற்றுருவேன். காரை வாங்கி விற்கிறதுல எனக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் வேணும்ல சார். அப்போ காரை ஓட்டி இல்லை, தேவையில்லை சார். உங்களோட பெஸ்ட் பிஸ்னஸ்மேன் அவார்டு உங்கள் ஜெனியூனிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் காரை பெருசாக என்ன யூஸ் பண்ணியிருக்க போறீங்க? கிலோமீட்டரும் பெருசாக ஓட்டி இருக்க மாட்டீங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் இருக்குல்ல சார்? கார்ல தான் இருக்கு, எடுத்துட்டு வரேன். ஓகே. இந்தாங்க சார். ஓகே சார், எல்லாம் கரெக்டாக இருக்கு. உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அமௌண்ட்டை இப்பவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டீலை முடிச்சுக்கலாம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் கூட ரெடியா இருக்கு சார். ஓ, அதே ரெடியா வச்சிருக்கீங்களா? என்ன பண்றது, பிசினஸ் ஆச்சே, ஒவ்வொன்றுக்கும் டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல சார். இந்த மாடல் காரை நேத்து கூட ஒருத்தர் கேட்டாரு. முடிஞ்சா அவர்கிட்டே கூட நான் வித்துருவேன். என்னால நம்பவே முடியல சார். கார் சேல்னு இன்னைக்கு தான் ஆன்லைன்ல ஆட் கொடுத்தேன். அதுக்குள்ள இவ்வளவு சீக்கிரமா டீல் முடியுது சார். நல்ல விஷயம் நடக்கும்போது அப்படிதானே சார். சரி, நான் கிளையண்ட்டை பார்க்க போனோம். உங்க பேங்க் டீடைல்ஸ் கொடுங்க, அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சரிங்க சார். உங்க நம்பர் சொல்லுங்க. நான் டீடைல்ஸ் அனுப்பிச்சிருக்கேன், வந்திருக்கா ஒரு நிமிஷம் சார், நான் செக் பண்றேன். வந்துருச்சு சார். சார், அமௌண்ட் அனுப்பிச்சிட்டேன், வந்துருச்சான்னு பாருங்க. ஒரு நிமிஷம். வந்துருச்சு. சரி, ஓகே. இந்த ஃபார்ம்ல கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க சார். இப்போ என்ஓசி கொடுக்குறேன் முதல்ல. மற்றதெல்லாம் ஆர்டிஓல வச்சு டீடைலா பண்ணிக்கலாம். கொடுங்க. இந்த இடத்துல ஒரு சைன் சார். ஓகே சார், தேங்க்யூ. இந்தாங்க சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே. ஆமா, இப்போ நீங்க எப்படி வீட்டுக்கு போவீங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா கிளையண்ட்டை பார்த்துட்டு வந்து நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல சார், இங்க பக்கத்துல வா. நான் டிரைவரை வண்டி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். சார், என்ன கஜேந்திரா, கௌதம் கிட்ட இருந்து காரை வாங்கிட்டியா? ஏதோ வாங்கிட்டேன் சார். கௌதமோட கார் இப்ப நம்ம கைக்கு வந்துருச்சு. நம்ம கைக்கு இல்ல, என் கைக்கு கிடைச்சிருக்கு. வெல்டன் கஜா. கௌதம் காரை நம்ம கிட்ட கொடுத்துட்டு வம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கான். இனிதான் ஆட்டமே இருக்கு. எதுக்கு சார் ஆக்சிடென்ட் ஆன, அதுவும் ராசி இல்லாத இந்த காரை விலை கொடுத்து வாங்குறீங்க? அது கௌதம்க்கு தான் ராசி இல்லாத காரு, எனக்கு மங்களகரமான கார். அது இப்போ உனக்கு புரியாது. சரி, கௌதம் கையெழுத்து போட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் இதானே? ஆமா சார். கூட கௌதம், உன் பிடி இப்ப என் கையிலடா. உன் அருமை பொண்டாட்டியோட பர்த்டேவை கொண்டாட போறியா? கொண்டாடுற இல்ல திண்டாடுறியான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும்டா. ஏய் இலக்கியா, ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்ன அவ்வளவு கேவலமா திட்டினல்ல, அதுக்கு மொத்தமா சேர்த்து அனுபவிக்க போறேன். சொல்லு பைரவி. என்ன எஸ்எஸ்கே, அப்ப போன்ல பேசும்போது எதுக்கு அவசரமா கட் பண்ணீங்க? கௌதம் புது காரை சேல் பண்றதுக்கு ஆன்லைன்ல ஆட் கொடுத்திருக்கான்னு சொன்னான்ல, அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே ஆளை வச்சு அந்த காரை கௌதம் கிட்ட இருந்து வாங்கிட்டேன். வாட்? அந்த காரையா? அதுவே வாங்கின முதல் நாளே ஆக்சிடென்ட் ஆன காரு. அத வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க?
உன் புள்ள இலக்கியாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதா சொன்னல, ஆ? அப்ப ஏன் சார்பா ஒரு பெஸ்ட் gift ஏதாவது தரணும்ல? அதுக்கு தான் அந்த காரை நான் வாங்கியிருக்கேன். நான் கொடுக்க போற கிஃப்ட அந்த இலக்கிய அவ வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டா. எஸ்எஸ்கே, எனக்கு ஒண்ணும் புரியல எஸ்எஸ்கே. அந்த ராசி இல்லாத காருக்கும் இந்த கிஃப்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? பிளான் என்னன்னு முதல்ல சொல்லுங்க. அத இப்ப சொல்ல முடியாது பைரவி. உனக்காக வேணா ஒரே ஒரு க்ளூ மட்டும் தரேன். அந்த அஞ்சலி விட்டத நான் முடிக்க போறேன், அவ்வளவுதான். ஓகே, பாய். இந்த எஸ்எஸ்கே என்னதான் பண்ண போறாரு? ஒரே குழப்பமா இருக்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.